நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 8,78,00,000 மதிப்பிருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்திருக்கிறது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கௌரி சங்கர் இணைக்கிறார். கௌரி சங்கர், விவரங்கள். தற்போது தேர்தல் நடத்தை முறைகள் அமலில் உள்ள சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராசிபுரம் அருகே மல்லூர் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்ட சுமார் 8,78,00,000 மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பறக்கும் படையினர் தற்போது பறிமுதல் செய்துள்ளார்கள். இந்த சோதனையின் போது மல்லூர் சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் செங்குட்டுவேல் தலைமையில் காவல்துறை உதவியோடு சேலத்திலிருந்து இந்த வாகனத்தை சோதனை செய்துள்ளார்கள். சேலத்திலிருந்து மதுரைக்கு பிவிசி லாஜிஸ்டிக் என்ற பெயர் கொண்ட வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் உள்ளிட்ட 3 பேர் 8 பண்டல்கள் மற்றும் 4 பெட்டிகளில் 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளியை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. உரிய ஆவணங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் இந்த பொருட்கள் கருவூலத்தில் வைக்கப்படும். உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கும் பட்சத்தில் இந்த பொருட்கள் திருப்பி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.